இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். இரண்டாம் நாள் பூத் கமிட்டி கருத்தரங்கிற்கு செல்லும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். அதனை காணலாம். விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன் வணக்கம். இரண்டாவது நாள் கருத்தரங்கு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சார வாகனத்தில் விஜய் செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்கள் என்னென்ன? நிச்சயமாக கல்பனா, விஜய் இரண்டாவது நாள் பயணமாக தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறார் அந்த பகுதிக்கு. அதாவது அந்த நடைபெறக்கூடிய அந்த கல்லூரி வளாகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக கடந்து அவருடைய பயணமானது தொடர்ந்திருக்கிறது. தற்பொழுதுதான் அவர் அந்த பகுதிக்கு நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு அருகாமையிலே சென்றிருக்கிறார். நேற்றைய தினமும் வழிநெடுகிலும் இதே போன்று கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் மிக விமர்சையான ஒரு வரவேற்பை அளித்தனர். தற்பொழுதும் கூட இன்றைய தினமும் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் காரில் அவரை பின்தொடர்ந்து அவருடைய வாகனத்தில் பின்தொடர்ந்து அவர் சென்று கொடுக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் ஏற்கனவே பதிவு செய்தது போல தேர்தலுக்கான அடிப்படை பணிகளை தாவேகா தொடங்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கொங்கு மண்டலத்திலிருந்து தங்களுடைய நிர்வாகிகளை அரசியல்படுத்தும், அதாவது தேர்தல் களத்திற்கான அரசியல்படுத்தும் நிகழ்வை தொடங்கியிருக்கிறார். தேர்தல் களம் என்பது தற்பொழுது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டம், மாநாடு, நிகழ்ச்சிகள் போன்றதல்ல. அங்கு நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும், எவ்வளவு நுணுக்கமாக செயல்பட வேண்டும், எந்தெந்த அரசியலமைப்பு சட்டம் உள்ளிட்ட நமக்கு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகள், கடமைகள் என்னென்ன என்பதை தெரிந்து கொண்டு அதை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த பயிற்சி பற்றிய கருத்தரங்கமானது நடைபெறுகிறது. ஏற்கனவே அந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் நிர்மல்குமார், அதே போன்று ஆதவர்ஜினா போன்றோர் இதை எவ்வாறு செய்ய வேண்டும், பிற கட்சியினர் இதை எவ்வாறு பின்பற்றுகிறார்கள், என்ன ஒரு ஃபார்முலா ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், எதை கான்சென்ட்ரேட் பண்ணணும் என தெரிவித்து வருகிறார்கள். கொங்கு மண்டலத்தை தொடர்ந்து ஏற்கனவே நாம் தெரிவித்தது போல தென் மண்டலம் அடுத்து வடக்கு மண்டலம் என்கிற அடிப்படையில் மண்டல ரீதியாக அடுத்தடுத்து ஒரு 7-8 மாவட்டங்களை ஒருங்கிணைத்த ஒரு பயிற்சி பற்றியாக கருத்தரங்கமானது நடைபெற திட்டமிட்டிருக்கிறது. ஜூன் ஜூலை மாத வாக்கில் அவருடைய கடைசி படமாக கூறப்படக்கூடிய ஜனநாயகனுடைய படப்பிடிப்பு நிறைவடைகிறது. இதற்கு அடுத்த கட்டமாக அந்த படப்பிடிப்பு நிறைவடைந்த உடனேயே இந்த மண்டல வாரியான இந்த கூட்டங்கள் நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்த கட்டமாக முழு நேர அரசியல் பணிக்கு தவேகா தலைவர் விஜய் அவர்கள் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மாவட்ட வாரியாக தற்பொழுது மண்டல வாரியாக கட்சி நிர்வாகிகளுக்கான ஒரு பூத் கமிட்டி பயிற்சி பற்றி வழங்கப்படக்கூடிய சூழ்நிலை. நேரடியாக பொதுமக்களை சந்திப்பதற்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த படப்பிடிப்பு முடிந்தவுடன் அந்த மாவட்ட வாரியான சுற்றுப்பயணத்திற்கு திட்டமிடும் ஒரு மாபெரும் பணியானது நடைபெற்று வருவதாகவும், அந்த சுற்றுப்பயணங்கள்
மேற்கொள்வது, எந்தெந்த மாவட்டங்களில் தொடங்கி எந்த மாவட்டத்திற்கு செல்வது, இந்த வழிநெடுகிலும் செல்லக்கூடிய மாவட்டங்களின் போது எது போன்ற விஷயங்களை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மக்களிடையே எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு பிளானிங் ஆனது ஆதவர்ஜுனாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.